ஞானமுள்ள தவளையும் 2 மீன்களும் ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காட்டில் அமைந்திருந்த ஒரு அழகான மின்னும் நீல நிற ஏரியில் மீனு மற்றும் பீலு என்ற 2 விளையாட்டுத்தனமான மீன்கள் வசித்து வந்தன. அவர்கள் சிறந்த நண்பர்களாக இருந்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் வட்டமாக நீந்தி தாமரை இலைகளுக்கு பின்னால் ஒளிந்து விளையாடி தண்ணீருக்கு மேலே நடனமாடும் தட்டாம்பூச்சிகளை துரத்தினர். அதே ஏரியில் அவர்களின் அன்பு நண்பன் குட்டி என்ற புத்திசாலி சிறிய தவளை ஒன்று வசித்து வந்தது. 3 நண்பர்களும் ஒவ்வொரு மாலையும் ஏரிக்கரையில் அரட்டை அடித்தும் விளையாடியும் கழித்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அக்கறையும் அன்பும் கொண்டிருந்தனர். ஒரு வெயில் நிறைந்த காலை வேளையில் குளிர்ந்த காற்று இலைகளை சலசலக்கச் செய்து தண்ணீர் வெயிலில் மின்னிக் கொண்டிருந்தன. அப்போது அங்கே 2 மீனவர்கள் ஏரியின் அருகே வந்தனர். அவர்கள் தண்ணீருக்குள் கவனமாக பார்த்து ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்தார்கள். இங்கே நிறைய மீன்கள் இருக்கிறது. நாளைக்கு நம் வலைகளோடு திரும்பி வருவோம். நிறைய மீன்களை பிடிக்கலாம் என்றனர். ஒரு லில்லிப்பூவின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த குட்டி தவளை எல்லாவற்றையும் கேட்டுவிட்டான். அவன் கண்கள் கலங்கின. அவன் விரைவாக தன் மீன் நண்பர்களிடம் தாவிச் சென்றான். மீனு, பீலு, 2 மீனவர்கள் பேசியதை நான் கேட்டேன். அவர்கள் நாளை பெரிய வலைகளுடன் வர திட்டமிட்டுள்ளனர். நாம் இன்றே இந்த ஏரியை விட்டு வெளியேற வேண்டும் என்றான். ஆனால் மீனு தன் வாலை அசைத்து சிரித்துக்கொண்டே, கவலைப்படாதே குட்டி, மீன்களுக்கு வேகமாக நீந்தவும் ஒளிந்து கொள்ளவும் தெரியும். நாம் பாதுகாப்பாகத்தான் இருப்போம், கவலைப்படாதே என்று கூறியது. பீலு நம்பிக்கையுடன், ஆமாம், நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் இங்குதான் வாழ்ந்து வருகிறோம். எந்த வலையும் எங்களை பிடிக்க முடியாது. நாங்கள் எப்போதும் மிகவும் எச்சரிக்கையாகத்தான் இருப்போம் என்று அலட்சியமாகச் சொன்னது. குட்டி முகம் சுளித்தான். அவன் தன் நண்பர்களை மிகவும் நேசித்தான். ஆனால் அவர்கள் மிகவும் தற்பெருமையுடன் நடந்து கொள்வதை அவன் விரும்பவில்லை. தான் எச்சரிப்பதை அவர்கள் எடுத்துக்கொள்வதாக தெரியவில்லை. குறைந்தபட்சம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவன் சோகமாக நினைத்தான். அன்று மாலை குட்டி ஏரியின் கரையில் அடர்த்தியான களைகள் மற்றும் நாணல்களை கண்டான். அவன் அங்கு அமைதியாக ஒளிந்து கொண்டான். மறுநாள் காலையில் மரங்களின் மேல் சூரியன் எட்டிப் பார்த்தது. மீனவர்கள் வந்தனர். அவர்கள் அமைதியாக தங்கள் பெரிய வலையை ஏரியில் வீசிவிட்டு காத்திருந்தனர். அமைதியாக இருந்தனர். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர்கள் மெதுவாக வலையை வெளியே இழுத்தனர். அது கனமாக இருந்தது. குட்டி களைகளுக்குப் பின்னால் இருந்து எட்டிப் பார்த்தான். அவன் இதயம் கனத்துப் போனது. வலைக்குள் மீனுவும் பீலுவும் உயிருக்குப் போராடி உதவி கேட்டு கூச்சலிட்டனர். ஆனால் நேரம் மிகவும் தாமதமாகிவிட்டது. மீனவர்கள் மீன்களை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டனர். குட்டி எரிக்கரையில் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. என் பேச்சை அவர்கள் கேட்டிருந்தால் இன்று நாம் அனைவரும் ஒன்றாக பாதுகாப்பாக இருந்திருப்போம் என்று குட்டி புலம்பிக் கொண்டிருந்தான். கதையின் நீதி: எப்போதும் ஞானமான அறிவுரைகளை கேளுங்கள். ஆபத்து நெருங்கும்போது தற்பெருமை கொள்ளாமல் அறிவை பயன்படுத்தி உங்கள் பாதையை சரியாக அமைத்துக் கொள்ள ஒருபோதும் தயங்காதீர்கள்.